திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பெட்ரோல் குண்டு வீசி மளிகை கடையை இளைஞர் எரித்ததாக புகார் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது போலீசாரை சிறைப்பிடித்து கடும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ்குமார். மகேஷ்குமார், வணக்கம். அங்கே என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் பிரியங்கா. கும்மிடிப்பூண்டி அருகே போலம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ளது ஜிஆர்டி மளிகை கடை. கடையின் உரிமையாளர் சீனிவாசன் என்பவர் நேற்று மதியம் விற்பனையில் இருக்கும் போது அதே பகுதியைச் சேர்ந்த தீனா என்ற வாலிபர் பணம் இல்லாமல் மளிகை பொருட்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. வழங்க மறுத்த உரிமையாளர் சீனிவாசனை மிரட்டியதாகவும் கடையில் பெட்ரோல் குண்டு வீசி கடையை கொளுத்து விடுவதாகவும் இளைஞர் ஒருவர் அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென நேற்று நள்ளிரவில் மளிகை கடை தீப்பற்றியிருந்ததாக உரிமையாளர் சீனிவாசனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது கடையில் இருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் பணம், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்கள் பற்றி எறிவதை கண்ட உரிமையாளர் சீனிவாசன் பாதிரியோட காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சேர்வாய்க்காண்டிகை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு நிலைய வாகனம் வருவதற்கு முன்பாக கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமாகியுள்ளது. இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் சீனிவாசன் போலீசாரிடம் தீனா தன்னை மிரட்டியதாகவும் கடையில் பெட்ரோல் குண்டு வீசுவதாகவும் எச்சரித்து சென்றதை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததாக புகார் மனு வழங்கியுள்ளார். ஆனால் புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.